1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32, 33, 34. நீங்கள் கவலை அற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கிறாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இந்த 3 வசனங்களினுடைய கருத்து என்ன? சாராம்சம் என்ன? கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்கிற கவலை நமக்கு அவசியம். மனுஷனை பிரியப்படுத்துறதை விட கர்த்தரை அதிகமாக பிரியப்படுத்தணும். அதுதான் சாராம்சம். உன்னுடைய திருமணம் அது கர்த்தரை பிரியப்படுத்தாமல் அது மனுஷனை தெரியப்படுத்துகிற திருமண வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை இருந்தால் அது சரியல்ல. இப்போ அந்த காலத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டா, மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை பவுல் காலத்தில். அதனால் திருமணம் பண்ணும்போது பெரும்பாலும் அவங்க ஒரே ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணாங்க, ஒரே இனத்துக்குள்ளே, ஒரே மொழிக்குள்ளே. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க கிடைக்கல. இப்போ ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணால் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் அந்த நபரை பிரியப்படுத்த வேண்டியிருக்கும், கணவனோ மனைவியோ. ரட்சிக்கப்படாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு கர்த்தரை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறத விட கல்யாணம் பண்ணாமல் இருந்துறது நல்லதுன்ற மாதிரி பவுல் கருத்து சொல்கிறார். அதுக்காக மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லாது, தப்புன்னு சொல்லலை. மனுஷனை பிரியப்படுத்தலாம், கர்த்தருக்குள் பிரியப்படுத்தணும். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தரை துக்கப்படுத்திடக்கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக மனுஷனை துக்கப்படுத்தலாம். இப்போ கர்த்தரை துக்கப்படுத்தாமல் மனுஷனை எவ்வளோ வேணால் பிரியப்படுத்தலாம். கணவனுக்கு பிடிச்சமான உணவு தயாரித்து கொடுக்கலாம், கணவனுக்கு பிடிச்சமான விதத்தில் உடை அணியலாம், கணவனுக்கு பிடிச்சமான விதத்தில் ஒப்பனை பண்ணிக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கர்த்தரை துக்கப்படுத்தாது. ஆனால் விக்கிரக ஆராதனை, பாவமான காரியங்கள் அப்படி போயிட்டா அது கர்த்தரை துக்கப்படுத்தும். அப்போ நம்முடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். இப்போ கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டுமானால் அப்போ 2 பேருமே கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமுடையவர்களாக இருக்கணும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க பெரும்பாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணை தான் பார்க்குறாங்க. ஆனால் அதை கொஞ்சம் நல்லா உறுதியாக ஆழமாக பார்க்கணும். படிப்பு, வேலை, தோற்றம் இதெல்லாம் பார்க்குறாங்க. அது பார்க்கணும் தான், அது வேண்டான்னு சொல்லலை, அவற்றை பார்ப்பது நல்லது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கிறாளா, கர்த்தருக்குள்ளே அந்த பையன் இருக்கிறானா அதை பார்க்கணும். அப்போ தான் 2 பேருமே கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அந்த குடும்பமே கர்த்தரை பிரியப்படுத்துகிற குடும்பமாக இருக்கும். இல்லைன்னா அந்த பையன் கர்த்தருக்கு முரணான பையனாக இருந்தானா அவனை பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தரை துக்கப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த பொண்ணு முரணான பொண்ணாக இருந்தால், கர்த்தருக்கு முரணான பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணை பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தரை துக்கப்படுத்த வேண்டியிருக்கும். அது சரியல்ல. அதைத்தான் இங்கே பவுல் சொல்ல வருகிறார். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது, அல்லது அன்பு பிள்ளைகள் உங்களுக்கு வாழ்க்கை துணையை தேடும்போது கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமணம் பண்ணணுன்றது என்னுடைய அணித்தனமான கருத்து, என்னுடைய ஒரு ஆழமான ஆலோசனை. ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரை பிரியப்படுத்தினா மனைவிக்கு துக்கமாயிருது, ஆண்டவரை பிரியப்படுத்தினா கணவருக்கு துக்கமாயிருது, கணவரை பிரியப்படுத்த போனால் கர்த்தரை விட்டு விலக வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட சிக்கல்களில் மாட்டிட்டு தவிக்கிற அநேகரை பார்த்துருக்குறேன். வேத புஸ்தகத்தில் பிரிஸ்கில்லா ஆக்கிலா அவங்க 2 பேருமே கணவன் மனைவி. அவங்க 2 பேருமே ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ரோமர் 16 அதை நம்ம படிக்கிறோம். 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல,
புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். 5, அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ரோமர் 16, 3, 4, 5. அவர்கள் கூடார தொழிலாளிகள் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணாங்க. பவுலுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. 2 பேருக்கும் கர்த்தரை பிரியப்படுத்தணும் என்பது தான் 2 பேருக்குமே ஒரு நோக்கமாக இருந்தது. அதனால் இதை ஏற்கனவே திருமணமானவங்க நீங்கள் ஜெபம் பண்ணி பொறுமையாக இருந்து தான் காரியங்களை மாற்றணும். ஆனால் திருமணம் ஆகாதவங்க இதை நல்லா கவனிங்க. கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நபரை வாழ்க்கை துணையாக தெரிந்தெடுக்க ரொம்ப கவனமாக இருங்க. அதில் ரொம்ப உறுதியாக இருங்க. அப்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.